ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேக்கு தான் பார்க்க போகிறோம். அது என்ன கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பிளெயின் கேக். அதுதான் பார்க்க போகிறோம். பாக்கி வேறு எதுவும் நம்ம சேர்க்காம பிளெயினாக செய்ய போகிறோம். க்ரீம் எதுவும் சேர்க்கலை. அதுக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் மாவு எடுத்து இந்த அளவு கப்பு தான். இதால் ஒரு கப்பு போட்டுட்டு அந்த மாதிரி இப்போ 2வது கப்பு போட்டு சலிச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே மாவை சலிச்சுட்டு செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். அதில் இப்போ பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் இந்த ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். கும்பமாக இல்லாமல் தலையை தட்டி அதை சலிக்கிறோம்ல அதிலே சேர்த்துக்கலாம். 2 ஒரு சிட்டிகை நம்ம பலவார சோடாப்பு போட்டுக்கலாம். பலவார சோடாப்பு இதை இப்போ நம்ம சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலித்தோம்னா நமக்கு மாவு பேக்கிங் பவுடரு சோடாப்பு மாவு எல்லாம் நல்லா இதுலேயே நம்ம கலந்து கொடுத்தது மாதிரி நல்லா கரெக்டாக இதாக மிக்சிங் ஆகிடும். இப்போ இன்றைக்கி எதுக்காக நான் கேக்கு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருந்தேன். நீ கல்யாண நாள் அதுக்காக கடையில் கேக்கு வாங்க போகிறேன் ஆர்டர் பண்ண போகிறேன்னு நேற்றுன்னு சொல்லியிருந்தேன். வேணாப்பா நானே செஞ்சு கொடுத்துட்றேன், எதுக்கு நமக்கு தான் கேக்கு செய்யறதுமே ஏன் நீ கடையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு அந்த கேக்குக்கு நான் ஒரு 1/4 லிட்டர் பால் பாக்கெட் பால் தான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். ஆரோக்கியா பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதில் இப்போ நம்ம ஒரு 100 கிராம் இது பட்டர், அந்த 100 கிராமில் ஒரு 50 கிராம் சேர்த்துக்குவோம். அந்த சூடு வெதுவெதுப்பான பாலில் சேர்த்துட்டோம்னா அதில் கரைஞ்சிடும். அதில் சேர்த்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அது நல்லா மெல்ட் ஆகட்டும். அது பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மிக்சி சார் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு அதுக்கு 4 முட்டை சேர்த்துக்குவோம். 4 முட்டை சேர்த்துக்கலாம். 2 கப்பு மாவு நான் கும்பமாக தான் எடுத்துருக்கேன். கப்புலாம் உங்களுக்கு அளவு காமிச்சிருக்கேன். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கலாம். 4 முட்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். ஈஸி தாங்க, இதெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். கடையிலலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கூட குறைச்சலும் பிள்ளைங்க சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்கினோம்னா கரெக்டாக ஆளுக்கு ஒரு பீஸு இப்படி தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். முட்டை ஊற்றிருக்கேன்னா நம்ம மாவு எடுத்த கப்பாலேயே 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு எண்ணெய், நம்ம வாசம் இல்லாத எண்ணெய், நம்ம சமையல் எண்ணெயை சேர்த்துக்குவோம். இதில் நான் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். இப்போ இதாலேயே 1.5 கப்பு ஜீனி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு ஜீனி அதிகமாக இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துங்க. நான் ஒரு 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். கும்பமாக இல்லாமல் தலையை தட்டி 1 கப்பு போட்டாச்சு. ஒரு 1/2 கப்பு. சரி, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம இதெல்லாம் சட்னியெல்லாம் அரைக்கிற மாதிரி ஃபுல்லாக வச்சு அரைக்காமல் பல்ஸ் மோடில் போட்டு நம்ம நல்லா நுர வர அளவுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா முறை மாதிரி இருக்கா? இந்த மாதிரி மெதுவாக நம்ம இப்போ இதில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அளந்து வச்சுருக்க மாவில் சளிச்சு வச்சுருக்க மாவில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிடிச்சி கண்ணா பண்ணான்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி திருப்பி அடிச்சு விடாமல் ஒரே சைடில் மெதுவாக பொட்டு மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். மெதுவாக பொறுமையாக கலந்துக்கலாம். டப்பு 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 டப்புன்னு அடித்தோம்னா அந்த மாவு நல்லா உட்காந்து போயிடும். உட்காந்துதுன்னா மாவு நம்மளுக்கு கேக்கு நல்லா ஒரு இது கிடைக்காது, சாப்பிட்டு கிடைக்காது.
அழுத்தமாக போயிடும். அதனால் பொறுமையாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோமா பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சுருக்கோமா பால், பட்டர் போட்டு வச்சுருக்கோமா, அது கொஞ்சம் வெதுன்னு இருக்கையிலேயே அதையும் வடிகட்டியே சேர்த்துக்கணும். நம்ம ஆடை இருக்கும்ல, அதனால் வடிகட்டியே சேர்த்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பாலையும் ஊற்றி மெதுவாக ஒரே பக்கமாக, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி கலக்காமல் ஒரே பக்கமாக இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் பால் ஊற்றிக்கணும். கலந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இன்னும் பால் ஊற்றிக்கணும். ஊற்றிடுவா எல்லாத்தையும். நல்லா கலந்து விட்டுட்டு பத்தெல்லாம் ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கேக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கேக்கு டின்னு ரெடி பண்ணி வச்சுங்க. என்கிட்ட இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் நான் இப்போ எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் கூடவும் செய்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். பட்டர் சீட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சீட்டை போட்டு மேலே நெய் தடவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட பட்டர் சீட்டு இல்லை, நான் அந்த ஏர்போர்ட் சீட்டு தான் வீட்டில் இருந்துச்சு, அதுலேயே நெய்யை தடவி நான் வச்சுக்கிட்டேன். அப்படி அதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வெறும் பிளேட் எடுத்து மைதா மாவு நெய்யை தடவிட்டு மைதா மாவு லைட்டாக தூவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் அடுப்பு வச்சு அதில் ஒரு எண்ணெய் சட்டி, பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மண் போட்டிருக்கேன். மண் போட்டு இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். இப்போ அதில் வச்சு நம்ம ஊற்றிடலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸு நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றி இதை இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டின்னில் ஊற்றி வச்சிட வேண்டியதான். கரெக்டாக மாவு ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்படி மாற்றி எல்லாம் செஞ்சிங்கன்னா அது கேக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. அந்த டின்னெல்லாம் ஊற்றிடலாம். நான் ஊற்றுற இதை பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு, எப்படி மாவு ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. அவ்வளோதான். அதில் ஊற்றியாச்சு. லைட்டாக இப்படி தட்டிக்குவோம். இப்படி தட்டி விட்டுட்டு வேண்டாம் தட்டி விட்டு இப்போ நம்ம அடுப்பு நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. அதில் தூக்கி வச்சிடலாம். மணல் தான் வச்சுருக்கேன்னா பார்த்து மெதுவாக சுட்டுக்காமல் அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நான் செஞ்சு காமிச்சேன். இப்போ இதை வச்சு நல்லா கரெக்டான மூடி எடுத்து வச்சு மூடிடலாம். அவ்வளோதான். இது எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு மணி நேரம்னாலும் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கட்டும். நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அதையும் உங்கள்கிட்ட நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஒரு வெயிட் வைக்கணும். அதுக்கு நான் ஒரு தண்ணியை பிடிச்சி இப்போ வச்சுட்டேன். இது இருக்கட்டும். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம எடுத்து பார்க்கலாம். சும்மா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அதனாலேயே லேட்டாக அவங்க கேட்க வேகிறதுக்கு நம்ம ஒரு டைம் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் ஆனால் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். அதுக்காக அந்தந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் சிம்மில் வச்சுக்காதீங்க, ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் நடு சென்டரில் எரியிற மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி இப்போ நான் வச்சுக்கிட்டேன். இருக்கட்டும். 40 நிமிஷம் நின்று பார்க்கலாம். கையிலே ஏத்த மணி கரெக்டாக 2:30. கரெக்டாக 3/4 மணி நேரம் இருக்குது பாருங்க. சரி சரி பாருங்க. பார்த்துக்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோமா? இது என்ன 10 என்னதில்ல கேக் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக இருக்குல்ல.
சூப்பராக இருக்குப்பா. நல்லா உப்பி வந்துடுச்சு. புஷ்ஷுன்னு உப்பி வந்துட்டுப்பா. இது பத்தாதுன்னு நினைக்கிறேங்களே. ஃபுல்லாக போதா? கரெக்டாக தான் இருக்கு. வெந்துடுச்சா? நல்லா வெந்துட்டு வருது. நடு சண்டையில் பார்ப்போமா? வேற பறிச்சு பார்ப்போம். அதுவுமே வந்துட்டுப்பா. சூப்பர். வெந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இப்போ சூப்பராக நல்லா புஷ்ஷுன்னு எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்க. பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் தானே பாகுது? கரெக்டாக 3/4 மணி நேரம். கரெக்டாக 40 நிமிஷம். நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. பார்க்கலாமா? ஆமாம், மெதுமெதுன்னு தான் இருக்கு. எடுத்து ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுமா? ஆமாம். வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அழகாக வந்துட்டு சூப்பராக வந்துருக்கு. பன்னு மாதிரி இருக்குப்பா. பஞ்சு சூப்பராக இருக்கா? தெரியுமே அவங்களுக்கு தான், அவங்க கையிலே தான் தெரியுமே. சரி, ஓகே. இப்போ இது மேலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுன்னா பண்ணிக்க. ஓகே. ஹனி கேக் மாதிரி பண்ணிடவா? ஏதாவது பண்ணு. சரி, ஓகே. கேக் வெட்டிடலாமாப்பா கையிலே? வெட்டிடலாம். சரி, வெட்டுங்க. இன்னைக்கு நாங்கள் கேக் வெட்டுறோம். உங்கள்கிட்ட நான் எப்பவுமே கேக்கு செய்யவே சொன்னேன். எங்கள் பையனுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னே. கேக்கு நாங்களே செஞ்ச கேக் தான். சூப்பராக நல்லா வந்துருக்கு கேக். மாமா உள்ள விட்டுக்கா. அந்த தம்பிகிட்ட வாங்கிக்கோங்க. கீழே குடிச்சு வாங்கிக்கோங்க. சொல்லிட்டேன். இதுதான் எங்கள் மருமக பண்ணு. அப்பப்போ சாட்சி வெளியெல்லாம் பின்னாடி பேசிடுவோம். இனிமேல் அவள் வீடியோக்குள்ளே வரும், பார்த்துங்க. என் கல்யாண நாள் எல்லாரும் வாழ்த்து விடுங்க. என் பேர பிள்ளைக்கு கல்யாண நாள். என் பேரனுக்கும் என் பேத்திக்கு கேக் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். புள்ள குட்டியோட, பேரன் பேத்தியோட, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி, பேரன் அப்படி இருக்கணும். சீரும் சிறப்புமாக இருக்கணும். அமோகமாக இருக்கணும். பார்த்துக்கலாம். நான் கோழி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு போட்டேனா எப்படி சூப்பராக நல்லா வந்துருக்கா பார்த்துங்க. அப்படியே பன்னு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சொல்லலாம் வேண்டியதில்லை. எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நாங்கள் இது மேலே டெக்கரேஷன் பண்ணோம் கொஞ்சம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பார்த்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எதுவும் கலக்காமல் நம்ம பார்த்து நம்மளா நல்லா செஞ்சு நல்லா கொடுக்கலாம். பேக்கரியெல்லாம் வாங்கணும்னு தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.